இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியோ சமாளிச்சு அவன் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டேன். ஏன்னா அவன் ரொம்ப நம்புறான் கௌதம். அதான் லைட்டா ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா அவனுக்கே தெரியாம அவனோட ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் என் பேர்ல மாத்துறதுக்காக எழுதி வாங்கிட்டேன்னு தெருவுக்கு தெரியாது. எனிவே இனி நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருக்க போகுது கௌதம். ஒரு வழியா எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. இனி நமக்கு அந்த அஞ்ஞான வாசம் தேவையில்லை. சரி, நைட்டு கருவா சவுத்துக்கு நான் சொன்ன டைம்க்கு கால் பண்ணுங்க. சரி கவிதா. ஐயோ, இவன் இங்க என்ன பண்றான்? ஒருவேளை நம்ம கௌதம் கிட்ட பேசுறதை இவன் கேட்டிருப்பானோ? இரு, நீ தேவையில்லாம கோவப்படுறத பார்த்தாதான் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது தப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன கொட்டிருச்சே? நல்ல நல்லதுமா வீட்ல என்ன கொட்டக்கூடாதுன்னு சொல்வாங்க. என்ன இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குது? சரி, விளக்குல சுத்தமா எண்ணெய் தீரத்துக்குள்ள விளக்குல எண்ணெயை ஊத்திட்டு அப்புறமா வந்து சிந்திருக்கிற எண்ணெயை தொடச்சிடலாம். நல்ல வேலை, கரெக்டான நேரத்துல எண்ணெயை ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்தலன்னா விளக்கு அணைஞ்சிருக்கும். அப்புறம் மயில என்ன சொன்ன மாதிரி யாராவது பார்த்து இதே பெரிய பிரச்சனையாக்கிருப்பாங்க. அச்சச்சோ, சிந்தின எண்ணெயை வேற மறந்துட்டேனே. முதல்ல அதை போய் தொடச்சிருவோம். உன் மனசுல தோன்ற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தான் ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்றது. கவிதா, என்னாச்சு கவிதா? பார்த்து வரலாம்லக்கா, என்னாச்சு? கவிதா, என்னாச்சுக்கா? கால் ஸ்லிப் ஆயிடுச்சா? எனக்கு என்னாச்சு? திடீர்னு வழுக்கி விழுந்துட்டப்பா. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு தெருகிட்ட சைன் வாங்கின டாக்குமெண்ட்ல பறக்குது. கவிதா, ஆர் யூ ஓகே? ஏதாவது அடிபட்டுச்சா? கவிதா, எப்படிமா விழுந்த? நானே டாக்குமெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். எப்படி விழுந்த விசாரிச்சுட்டு இருக்கேன். என்ன பேசுற கவிதா? டாக்குமெண்ட்ஸ் போனா போயிட்டு போகுது. கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. முதல்ல எங்க அடிபட்டிருக்குன்னு பாரு, அதுதான் முக்கியம். ஆமா கவிதா, அடி பலமா இருக்க போகுது. அப்படியே மெதுவா யாரையாவது புடிச்சுக்கிட்டு எழுந்து நிக்க பாரு. ஆமா சித்தி, முதல்ல எழுந்திருச்சு மெதுவா நில்லுங்க. அப்பதான் எங்க வலி அதிகமா இருக்குன்னு தெரியும். என்னாச்சு? போச்சு போச்சு,
எல்லாமே போச்சு. கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே போச்சு. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? என்னாச்சு இவளுக்கு? எவ்வளவு போராடின எல்லாமே போச்சு. அக்கா என்ன சித்தி நீங்க பரவாயில்ல போகட்டும். கவிதா, உட்காருங்க. அதை விடு, நான் சொல்றேன். விடுக்கா. வா போயிட்டு வந்து உட்காரு. வா வந்து உட்காருங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? உட்காரு. உட்காரு. மகா போய் நீ உள்ள இரு. உள்ளயா? சொல்றல போ. சரிண்ணே. கவிதா, நீ திருவோட ரூமுக்கு போய் சைன் வாங்கிட்டு வந்திருக்க. திரும்பி வரப்போ எப்படி தெரியாம கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்க. எனக்கு என்னவோ நீ வழுக்கி விழுந்ததுக்கு காரணமே அந்த வேலைக்காரியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்னக்கா சொல்ற? எப்படி? ஆமா கவிதா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா நான் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் அவதானு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, காலையில இருந்து நடக்கிறது எதுவுமே சரியா இல்ல. மாலை வந்து தானா அவ கழுத்துல விழுகுது. நம்ம குடும்ப விளக்க அவ ஏத்தி வச்சிருக்கா. அப்புறம் இப்ப நீ கீழே விழுந்தது. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். திரு கிட்ட சைன் வாங்குனதோ இந்த சொத்து முழுக்க ஏன் பேருக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல மிதந்த. ஆனா ஒரு 5 நிமிஷம் கூட அது நிலைக்கல. எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்ட மாதிரி நடந்துருச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான சடங்கு, அந்த சல்லடையில முகம் பாக்குற சடங்கு. அதுல என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ தெரியல. மகா அண்ணே. நீதான் என்னைய கொட்டினியா? ஆமா அண்ணே, தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இப்படி ஒரு தப்பு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அண்ணே. எல்லாமே என்னாலதான். சரி சரி, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. நீ வேணும் நான் பண்ணுவ. தெரியாம நடந்து போச்சு. நல்ல வேலை, யாருக்கும் பெருசா எந்த டவுட்டும் வரல. இதை மட்டும் நீதான் பண்ணனு யாருக்காவது தெரிஞ்சிருந்தது, அவ்வளவுதான், பெருசா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். ஐயோ.